ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காத்ரிஃபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட பையனோட 7th பர்த்டே செலிப்ரேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு பிஸியான ரொட்டீன் டேவை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சேங்கிறத எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். காலையில் இருந்த உடனே டிஃபனுக்கு சேமியா தான் செஞ்சு முடித்த உடனே வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு சேமியா வச்சு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருந்தது, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் குக் வித் கோமாளி பார்த்தேன். கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது. அதனால தான் ரெசிபீஸுமே நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பார்ப்பேன். இது பார்த்து முடித்த உடனே நான் ஒரு 11-12 மணி போலேயே பிரியாணி செய்யலாங்கிறதுக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இஞ்சி தான் தோல் சீவிட்டுருந்தேன். மெஸ்ஸி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, மண்டே அவனுக்கு தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் மீட்டம். ஸோ அதுக்கு அவன் படிச்சுட்டு இருந்தான். அப்படியே சொல்லி கொடுத்துட்டே அவன் பக்கத்தில் இருந்து இஞ்சி உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். முதல்ல நம்ம பிரியாணி செய்ய போகிறோன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சோலோவாக பண்ணும்போது எல்லாத்தையுமே கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு போட்டு சூப்பராக செஞ்சிடலாம். இன்றைக்கி ஃபுல் வீடியோ ரெசிபி வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் கடையில் போகும்போதே 400 grams ஈச் ஆனியன் அண்ட் டொமேட்டோ கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எப்போவுமே ஆனியன் கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டொமேட்டோ கட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கண்ணி எரிச்சல் இருக்காமல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணலாம். லாஸ்ட்டாக ஆனியன் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். என்னென்னு சொல்கிறேன். 400 grams ஆஃப் ஆனியன் எடுத்துக்கோங்க. 400 கிராம் ஓகேங்களா. கட் பண்ணி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 400 grams டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே அரை கட்டு எடுத்துக்கோ. சிக்கன் 1.5 கிலோ எடுத்துக்கிட்டேன். 2 தயிர் பாக்கெட் 100 ml. அப்புறம் அரிசி 1 கிலோ ஊற வச்சுட்டு ஆச்சி சில்லி பவுடர் 1 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, 1/2 லெமன், பட்டை லவங்கம் ஈச் 1 grams எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சட்டி, பிரியாணி சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே பட்டை லவங்கம் ஈச் 1 gram எடுத்து போட்டுக்கலாம். அது கூடவே 400 grams ஆஃப் ஆனியன் போட்டு நல்லா இந்தமாதிரி ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், 1/2 கட்டுங்க. அப்புறமா புதினா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடணுன்னு சொல்கிறேன். இஞ்சி 100, பூண்டு 50 அந்த கிராம்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு 200 ml தயிர் பேக்கெட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 ரூபா பேக்கெட் 2 எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும் 200 grams. ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தயிரில் எண்ணெய் விடணும், அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 400 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி தக்காளி எண்ணெய் விட்டதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சதுக்கப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்குது தெரியுமா, அதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 பாட்டில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு. இப்போ அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த டயத்தில் தம் போட்டுட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். கூடவே சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வீடெல்லாம் பெருகி க்ளீன் பண்ணியாச்சு. மெஸ்ஸியும் படிச்சுட்டு இருந்தான் ரொம்ப சீரியஸாக. ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 2 o'clock ஆயிடுச்சு. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டேன். உண்மையிலே செம்மையாக இருந்தது. இதுதான் பாய் ஸ்டைல் சூப்பரான பிரியாணின்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் லியோட பர்த்டே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் தான். இது வாக்கி டாக்கிம்பாங்களா, மெஸ்ஸியும் ரியாவும் பேசிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருந்தோம். அவன் அதான் கேட்டான், அதனால் அதை வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவனோட பர்த்டே ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதான். இங்கே பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ஷாப் இருக்குங்க. ரொம்பவே குவாலிட்டியான அமௌண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸஸ் தாங்க. இந்த ஜீனும் இந்த ஷர்ட்டும் நாங்கள் வாங்கியிருந்தோம். காலையிலே ஒரு ட்ரெஸ் பேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது காலையில் போகிறதுக்காக வாங்கியிருந்தோம் 2 பேருக்குமே.
அப்புறம் இது வந்து அவங்க பாட்டியோட கிஃப்ட்டு. அப்புறம் அவங்க சித்தப்பா கிஃப்ட் வந்து இது. அவங்களுமே நாங்கள் எடுத்த கடையிலே தான் வாங்கியிருக்காங்க. அதே ட்ரெஸ் பேட்டர்ன் தான், பட் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வேரி. அதுக்கப்புறம் ஜீனுமே கொஞ்சம் ஸ்டைல் வேரியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ண ட்ரெஸ் இது தான், பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் எங்களுக்கு பிடிச்சதுனால அதை வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து ரியாவுக்கு வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு போட்டுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டும் வித் ஒரு டவுசர் வந்து பேர் பண்ணியாச்சு. கூடவே மெஸ்ஸையும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிச்சு டெஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. இப்போ தான் 3rd லெசன். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். என்னம்மா இன்றைக்கி பர்த்டே என்னால் ஃபுல்லாக செலிப்ரேஷனே பண்ண முடியல, இன்றைக்கும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தான். நான் ரிவைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனுக்கு, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால இன்றைக்கி சண்டே வேஸ்ட் பண்ண வேணாலன்ட்டு. அப்புறம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் 2 பேருக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரியாவோட ட்ரெஸ் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்ல வேளை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 பேரையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தா செம்ம மேலே. சரி, இவன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான் மெஸ்ஸி. ஏன்னா அம்மா இந்த பாருங்கள் மழை பெய்யுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அவேசம் படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அதில் ஒரு பாட்டு வரும்ல, அதுக்கு வந்து ரியா வந்துட்டு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா உட்காந்துக்கிட்டு. பசங்க எல்லாருமே வந்தாச்சு. கேக் வாங்க அமுச்சு விட்டுருந்தனால கொஞ்சம் நேரம் அப்படியே விளாண்டுட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தோம். பசங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள பசங்களாம் ரொம்ப கிளவருன்னு சொல்லலாம். நான் இந்த வயசில் எப்படி இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அப்புறம் லியோட பர்த்டே கேக் இது தான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லியோ மெஸ்ஸினாலே ஃபுட்பால் பிளேயர் தானே, அவருக்கு கேக்ஸ் எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட ஏஜை பொறுத்து. கேக் செலிப்ரேஷன் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாரி, அந்த கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, அதனால தான். வீடியோஸ் கூட நான் எடுக்கல, பையன் எடுத்து கொடுத்தான். அவ்வளோதான். நைட் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாஷா படம் பார்த்துக்கிட்டே எங்களோட டே சூப்பராக போச்சு. உங்கள் டே, உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.